ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். நாச்சியாரோட இந்த பிரபந்தங்களுக்கு ஆச்சாரியர்கள் ரசமாக வியாக்கியானம் சுதந்திரமாக வேற பண்ணியிருக்கா. பொது ஜனங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ரசிக்காது. அதனால் இவைகளெல்லாம் காலக்ஷேபம் பகவத் விஷயம்னு சொல்லி தனியாக உட்காந்து அனுபவித்தார்கள். கண்ணனை சரசமாக நினச்சி அனுபவித்து ஆனந்தப்படவே ஏற்பட்டது இந்த பாசுரங்கள்லாம். அதனால்தான் சுகபிரம்ம ரிஷியும் ரசிகாகா புவி பாவுகாகான்னு ரசிகர்களான பாவுகர்களான பக்தர்களே வாங்கோ அப்படின்னு அழைச்சார். அடியேனும் ரசிக பக்தர்களே வாங்கோ அப்படின்னு அழைச்சி இன்றைக்கு நாம் 3வது திருமொழியில் 2வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். இது என் புகுந்தது இங்கு அந்தோ இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய்? இது அப்படின்னு யாரை குறிக்கிறார்கள்னா கண்ணனை தான். எப்படிடி இவன் இங்கே வந்தான் அப்படின்னு பரபிரம்மமான கண்ணனை இது அப்படிங்கிறார்கள். அந்தோ அப்படின்னா வருத்தத்தை குறிக்கும். கண்ணா, இந்த பொய்கைக்கு நீ எப்படி வந்த? உன்னை யார் கூப்பிட்டது? எந்த வழியாக வந்த? உன்னை நாங்கள் கூப்பிடவே இல்லையே. இது நீ புகக்கூடிய பொய்கை இல்லையே. யாராவது உன்னை கூவி அழைச்சாளா? ஆதி மூலமேன்னு யாராவது கத்தினாளா? அந்த கஜேந்திர ஆழ்வான் கூட இங்கே கத்தலையே. அவனை காப்பாற்றலாமேன்னு கடுகி நீ வந்தியா? இல்லை, இது பாம்பு இருக்கிற பொய்கையா? காளியனை விரட்டினது போல விரட்டுறதுக்கு பொம்மநாட்டி குட்டிகள் குளிக்கிற இந்த இடத்துக்கு ஏன் வந்த? அப்படியே தப்பித்தவறி நீ வந்தாலும் பார்த்தும் பார்க்காதது மாதிரி திரும்பி போகாமல் இப்படி துணிமணிகளை எடுத்து வச்சுண்டு எங்களெல்லாம் பம்புக்கு இழுக்கிறியே, இது நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டார்கள். மதுவின் துழாய்முடி மாலேன்னு அழைக்கிறார்கள். இவன் மரத்தில் இருக்கான்னு இவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது? கதம்ப மரம் நல்ல செழிப்பாக நிறைய கிளைகளோட இலைகளோட இருக்கிறதுனால இவாளுக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் துளசி வாசனை மட்டும் அடிக்கிறது. மது அப்படின்னா மகரந்த வாசனையோடு கூடிய துளசின்னு அர்த்தம். திவ்ய கந்த துளசி மது மத்தைஹி அப்படின்னு யுகல கீதம் சொல்கிறது. நாற்றத்துழாய்முடி நாராயணன்னு திருப்பாவை பாசுரம். இவன் வந்தாலே முதல்ல துளசி வாசனை தான் வீசும். கிஞ்சல்கமிச்ற துளசி மகரந்த வாயுகுன்னு வைகுண்டபதி நாராயணன் வந்தபோது அவருடைய சரண கமலத்திலேருந்து அவருடைய விரல்கள்லேருந்து பிரகாசித்த துளசியின் மனம்தான் காற்றுல ஜம்முன்னு வீசித்தான். யாருக்கு அப்படின்னா சனகாதிகளுக்கு. அந்த மனம் அவள் மேலே பட்டதும் அவளுடைய மனசே அப்படியே மயங்கி போயிடுத்தான். இத்தனைக்கும் அவள்லாம் யார் தெரியுமா? அக்ஷர பிரம்மனிஷ்டர்கள். இவாளோட மனசே இப்படி கலங்கி போயிடுத்துன்னா ரசிகர்களான கோபிக்குட்டிகைகள் மயங்கியதில் என்ன ஆச்சரியம் இருக்க போகிறது? கண்ணன் என்ன பண்ணுறான்? கதம்ப மரத்தில் மறைஞ்சு உட்காந்து இவா சுதந்திரமாக குளிக்கிறத பார்த்துட்டு இருக்கானாம். துளசி மனம் வீசுறதேன்னு இவாள்லாம் அங்கே இங்கே பார்த்துட்டு தலையை தூக்கி பார்த்தா இவன் மரத்தில் உட்காண்டிருக்கான். உடனே சொல்கிறா, இதுவேன் புகுந்தது அப்படிங்கிறார்கள். இதுன்னு கண்ணனை கையால் காட்டுறார்கள். உன்னை இதுன்னு சொல்லி அலட்சியப்படுத்துறதா நினைக்காதடா அப்படின்னு சொல்லி மாலே மாயனே எங்கள் அமுதே அப்படின்னு அழைச்சி அவனை கொஞ்சறார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், விதி இன்மையால் அஞ்சலி பண்ணினாதான் கூரைங்கிறையடா கண்ணா. கூரையை கொடுத்தால்தானே நாங்கள் அதை உடுத்திண்டு வந்து அஞ்சலி பண்ணுவோம். பொய்கையிலேருந்து இப்படியே எழுந்து வந்து தொழலாம்ங்கிறதுக்கு ஏதாவது விதி உண்டா? அப்படி தொழுதா அது தப்பில்லையா அப்படின்னு கேட்குறார்கள். அதனால் அது மாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். அதுன்னா எதுங்கிற கேள்வி வருது இல்லையா? எங்களுக்கு நோன்பு நோக்கும்படி விதிமுறைகளை உபதேசம் பண்ணவா கண்ணன் எது சொன்னாலும் கேட்கணும், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம்னு விதிக்கலையே. அதனால அது மாட்டோம் அப்படின்னு இவா சொன்னதுக்கு
சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார். அவன் நினைவை தாங்கள் அறிந்தவை தோன்ற அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் இதுக்குன்னா, கண்ணனோட உள்ள கிடக்கை சங்கல்பத்தை நன்னா புரிஞ்சுண்டவாளான இவா அது மாட்டோம் அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. தன் மனஸ்கா மத் பிராணாகான்னு இருக்கிற இவாளுக்கு அவனுடைய எண்ணம் புரியாதா என்ன? எது என்று குட்டிகளும் சொல்லலை, கண்ணனும் கேட்கலை, எதுன்னு வியாக்கியான சக்கரவர்த்தியும் சொல்லலை. அவளுக்கும் கண்ணனுக்கும் மட்டுமே புரிஞ்ச விஷயம் இது. அடுத்ததா கண்ணபிரான வித்தகப் பிள்ளாய் அப்படின்னு அழைக்கிறார்கள். நீ சிறு பிள்ளைதானே, ஆனாலும் நீ யார் தெரியுமா? வித்தகன், விதக்தன், சாமர்த்தியசாலி, சாதுரியம் உடையவன் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் இந்த குட்டிகள் ஒவ்வொன்றும் யமன். இவாளை சமாளிக்க அவன் வித்தகனாக இருந்தால் தான் முடியும். சிவனேன்னு சாந்தமாக உட்காண்டிருந்தா எப்படி முடியும்? விரையேலே அப்படிங்கிறார்கள். அதாவது அவசரப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரணும். உனக்கு புத்தி எங்கேயோ போகிறது, கால தேச வர்த்தமானங்களை அனுசரித்து நட அப்படிங்கிறார்கள். குதி கொண்டு அரவில் நடித்தாய் அப்படின்னு சொல்கிறார். பாம்போட தலை மேலே தை தைன்னு குதிச்ச அது தச்சித்திரதாண்டவன்னு விசித்திரமான ஒரு நடனமாக ஆயிடுது. சகல கலாதி குருர் நனர்த்தக அப்படின்னு எல்லாரும் உன்னை கொண்டாடினான். இப்போ குருத்திடை மேலே அந்த மாதிரி குதிக்காதடா, கீழே நீ விழுந்துட போற, எங்களோட கூரையை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.